ஹலோ டிடி ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிபிஸ் டைரி. நான் உங்கள் டிபி. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன வீடியோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு என்னோட செகண்ட் சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அதனால தான் நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் எங்களோட லஞ்சுக்காக போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அப் தான் போயிட்டுருக்கோம், டி நகரில் இருக்கிறது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட போகிறோம். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோட அவுட்ஃபிட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஒரு ஒயிட் கலர் டாப், வெஸ்டர்ன் டாப், அதோட ப்ளூ ஜீன் பேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்கள் பெட்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஹாய், இதுதான் எங்கள் ஃபேமிலி. நாங்கள் எல்லோரும் தான் போயிட்டுருக்கோம் வெளியில். நாங்கள் அங்கே போய் காட்டுறோம், இருங்க. அப்படி ஒரு நாங்கள் மெட்ரோவில் தான் போயிருந்தோம். இங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்காலாம் இங்கே இருக்கோம். எங்கள் அம்மா அப்பா அங்கே இருந்தாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஸ்மோக்கோ பாபிக்யூ போயிட்டோம். போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போனோம். பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்களோட அவங்க லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வெளியில் வராங்க. அவங்க எங்களோடலாம் வந்ததே கிடையாது. ஸோ நாங்கள் தான் எங்கள் சிஸ்டர்ஸோடு போயிட்டுருப்போம். பட் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. இதெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. டிவியில் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் கூப்பிட்டு போகணுன்றதுக்காக தான் கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே கேர்ளுக்கு கேக் கட் பண்ண டைம் வந்துருச்சு. ஸோ அங்கேயே நமக்கு சின்னதாக கேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அட்டை எல்லாமே போட்டுக்கிட்டோம். எங்கள் அம்மா கூட போட்டிருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கேக் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. கட் பண்ணுற டைம் வந்தாச்சு. அங்கே சாங்ஸ்லாம் போட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ அந்த மியூசிக் நான் இதில் போடலை. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவளுக்கு விஷ் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள் அவளோட பர்த்டே விஷஸை. ஸோ ஜாலியாக நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் அவள் ஊட்டி விட்டுருந்தா. ரொம்ப ஜாலியாக அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் ஹாப்பியாக அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு டெடி இருந்தது. அந்த டெடி எங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அந்த டெடி அவரை ரொம்ப உசுப்பேற்றிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. கட்டி பிடிச்சிது. அதுக்கப்புறம் அந்த டெடி பாருங்கள் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னசென்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அக்கா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி அந்த அம்மா அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாப்பி ஃபேமிலி. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் அம்மா அப்பா. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சொல்லுவோம். இவளுக்கு தான் பர்த்டே. எல்லாம் விஷ் பண்ணுங்க. என்னது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். நான் இந்த வீடியோ எண்டில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.